ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. இந்த ஸ்லோகம் இந்த மகாபாரத போர் இருக்கிறது இல்லையா, அதை ஒரு பெரிய நதியோடு ஒப்பிடுகிறது. பெரிய ஆறு. ஆறுனா பிரம்மபுத்திரா, அந்த மாதிரி ஒரு பெரிய நதியை நாம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். ஒரு அழகான உருவகம் சொல்லப்படுகிறது. பகவானுடைய கருணை, அவருடைய அருள், அவருடைய அந்த துணை இல்லாமல் பாண்டவர்கள் எப்படி இந்த யுத்தத்தை ஜெயிச்சிருப்பாங்க யோசிச்சு பார்க்கணும். அவர்கள் பக்கம் இருக்கிற படைபலம் மிக பெரிது, ஆள்பலம் மிக பெரிது. பீஷ்மர், துரோணர் எல்லாரும் அவங்க பக்கம். எப்படி அவர்களை ஜெயிப்பது அப்படின்னு கேட்டா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய பேர் அருள் ஒன்றினால் மட்டுமே தான் பாண்டவர்கள் ஜெயிச்சார்கள். இது பார்த்தாலே நமக்கு நன்றாக தெரிகிறது. ஏன்னா அர்ஜுனன் பகவானை தேர்ந்தெடுத்தான், சூஸ் பண்ணான். நமக்கு தெரியும் அந்த ஒரு கதை. பகவான் சயனித்து கொண்டிருக்கும் போது ரெண்டு பேரும் போவாங்க. அர்ஜுனன் போய் காலடியில நிற்பான், துரியோதனன் போய் தலையடியில் நிற்பான். முதல்ல கண்ணை திறந்து பார்த்தோன்னே பகவான் அர்ஜுனனை தான் பார்ப்பார். என்ன வேணும் அர்ஜுனனை? இல்லை அண்ணா முன்னாடியே வந்திருக்காரு அப்படின்னு காட்டுவார். இல்லை நான் ஒன்னதான் முதல்ல பார்த்தேன், என்ன சொல்லுன்னு. போர் வருது. அப்போதான் கிருஷ்ணர் சொல்வார், நான் என்னுடைய நாராயண சேனை ஒரு புறம், நான் ஒரு புறம், யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு. முதல்ல அர்ஜுனன் தான் சூஸ் பண்றான். அர்ஜுனன் என்ன சொல்றான், எனக்கு நாராயண சேனை வேண்டாம், நீ மட்டும் என்னுடன் இருந்தால் போதும், அதுவும் வில்லேந்தாமல் இருப்பேன்றார். துரியோதனன் நினைத்தானா, என்ன பைத்தியக்காரத்தனம் இது, நல்ல வேளை சரியான லூசா இருப்பான் போல இருக்கு அர்ஜுனன் அப்படின்னு நினைத்து கொண்டுதான் அந்த நாராயண சேனையை வேற பெற்றுக்கொள்கிறான். அப்படி ஒரு பலம் வாய்ந்த அந்த சைடை ஜெயிக்கணும்னு சொன்னா பகவானுடைய கருணை இல்லாமல் முடியுமா? இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். பீஷ்மத்ரோண தடா ஜயத்ரத ஜலா காந்தார நீலோத்பலா ஷல்யக்ராஹவதி கிருபேண வஹனி கர்ணேன வேலாகுலா அஸ்வத்தாம விகர்ண கோர மகரா துர்யோதனாவர்த்தினி சோத்தீர்ணா கலு பாண்டவைரணநதி கைவர்த்தகः கேசவஹ. பீஷ்ம துரோண தட்டா, பீஷ்மரும் துரோணரும் இந்த பெரிய மகாபாரத யுத்தத்திற்கு கரைகள் போன்று இருக்கிறாங்களாம். ஒரு ஆறுனா ரெண்டு பக்கம் கரை இருக்கணும் இல்லையா? ஏன்னா இந்த யுத்தத்தின் போக்கை அவர்கள் தான் நிர்ணயிக்கிறார்கள். முதல் 10 நாட்கள் பீஷ்மர் முன்னின்று நடத்துகிறார் போரை. அடுத்த 8 நாட்கள் துரோணர் நடத்துகிறார். அதனால இவர்கள் 2 பேரும் தான் கரைகள், பீஷ்மரும் துரோணரும். அப்புறம் ஜெயத்ரதன் ஜலம், நீர், அந்த நதியில இருக்கக்கூடிய நீர் ஜெயத்ரதன். காந்தார நீலோத்பலா, காந்தாரன்கிறது சகுனி. அவன் நீலோத்பலம்னு சொன்னா தாமரை மலர் அப்படின்னு ஒரு அர்த்தம், நீலோத்பல மலர்னு ஒரு அர்த்தம். அதுல அந்த தாமரையோட தண்டுல கால்லாம் மாட்டிக்கொண்டு அவ்வளவுதான், அப்படியே போயிட வேண்டியதான். கொஞ்சம் பயங்கரமான ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, நீலோபலா என்று ஒரு பாடமும் இருக்கிறது. பெரிய பாறைகள்னு அர்த்தம். சகுனியோடைய தந்திரம் நமக்கு தெரியும், எப்படியெல்லாம் சகுனி மாட்டி விடுவான், அதுல கால் வச்சா என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியும். அடுத்தது ஷல்யன். ஷல்யன் யாருன்னா கிராஹவதி. ஷல்ய கிராஹவத்தின்னு சொன்னா பெரிய சுறாமீன். அப்புறம் கிருப்பேண வஹனி, கிருபாச்சாரியார் யாருன்னா அந்த நீருடைய வேகம், அதுதான் கிருபாச்சாரியார். அப்புறம் கர்ணன் யாருன்னா பேரலைகள். கர்ணன் தான் வேலாகுலா அப்படின்னா பேரலைகள். அப்புறம் அஸ்வத்தாமன் விகர்ணன், இவர்கள் 2 பேரும் பயங்கரமான முதலைகள். கோர மகராஹா, அஸ்வத்தாம விகர்ணன் 2 பேரும். அப்புறம் துரியோதனன் என்னன்னா ஆவர்த்தினி. துரியோதனன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் தான் நீர் சுழல், எது வேணாலும் இருக்கலாம். அந்த தண்ணியில சுழல்ல மாட்டிட்டா என்ன ஆகும், அப்படியே உள்ள எத்தனை பேர் மூழ்கி போயிருப்பாங்க. நம்ம எவ்வளோ கதைகள் கேட்டிருப்போம், அந்த சுழல்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமான விஷயம். எல்லாம் பயங்கரமான உருவகங்கள் இல்லையா? இப்படிப்பட்ட யுத்தமானது சோத்தீர்ணா, உத்தீர்ணா, நன்றாக கடக்கப்பட்டது. கலு பாண்டவைஹி உத்தீர்ணா கலு சா நதி, அந்த நதியானது கடக்கப்பட்டதென்றோ. பாண்டவர்கள் ஈஸியா கடந்துட்டாங்களே. ரணநதி, ரணநதினா இந்த யுத்தமாகிய நதி, போராகிய நதி கடக்கப்பட்டதென்றோ. எப்படின்னா, கடைசி 2 வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். கைவர்த்தக கேசவஹ. கேசவன், கேசின் என்ற அரக்கனை கொன்றதால் பகவானுக்கு கேசவன் என்று பெயர். கேசவர் தான் படகோட்டி, கைவர்த்தகா. பெரிய இந்த நதியை கடக்கிறதுக்கு ஒரு படகோட்டி இருக்கார். அவருடைய அனுகிரகத்தினால்தான் பாண்டவர்கள் இதை கடந்தார்கள். அந்த படகோட்டி யார் என்றால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்.
இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனைகள், இது ஒரு பூதாகாரமாக ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கு, ஒரு உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கு, ஒரு உறவு சார்ந்த பிரச்சனை இருக்கு, பல கோணங்கள்ல நம்ம வாழ்க்கையில சில சிக்கல்கள், சில போராட்டங்கள்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில யோசிச்சு பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு என்ன சொல்றது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. ஆனா நம்முடைய வாழ்க்கை நதியையும் பகவானுடைய அருளால் தான் நாம் கடக்க முடியும். பகவானை பற்றி கொண்டு, அவருடைய திருவடிகளை பற்றி கொண்டு, இந்த பகவத்கீதா ஞானத்தை பற்றி கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளையும் நம்மால் கையாள முடியும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதுதான் நம்ம எப்படி கடந்து செல்ல முடியுமோ, சில பிரச்சனைகள்லாம் நம்ம எப்படி கடந்தோம் என்று கூட நமக்கு தெரியாது. நம்ம ஒரு கிரைசிஸ்ல இருக்கோங்கிறது கூட நமக்கு தெரியாது. எத்தனையோ நெருக்கடிகளிலிருந்து பகவான் நம்மை காப்பாற்றி இருக்கிறார், இன்னும் காப்பாற்றுவார். தொடர்ந்து அவரிடம் நாம் பக்தி செய்து, உண்மையான தூய்மையான பக்தி, அது ஒன்றுதானே பகவான் கேட்பது. எப்படி பாண்டவர்கள் பகவானை சார்ந்திருந்து இத்தனை கஷ்டங்களை மீறி ஜெயித்தார்களோ, அதை போன்று நாமும் இந்த வாழ்க்கையில் ஜெயிப்போம் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.